தாக்கலாகிறதா தொகுதி மறுசீரமைப்பு மசோதா? நிறைவேற்ற பாஜகவின் பலம் என்ன? அடுத்த மாதம் கூட போற நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர்ல மீண்டும் தொகுதி மறுவரை மசோதாவை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாகியிருக்கு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் நடந்துட்டு இருந்த கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர்ல கொண்டுவரப்பட்ட அந்த மசோதா மக்களவையில 3/2 பங்கு பெரும்பான்மை இல்லாததால தோல்வியடைஞ்ச நிலையில தான் மீண்டும் அந்த மசோதா தாக்கல் செய்யப்படுறதா சொல்லப்படுது. காரணம், 5 மாநில தேர்தல்களுக்கு பிறகு அரசியல்ல ஏற்பட்டிருக்க கூட்டணி மாற்றங்களால மக்களவையில எதிர்க்கட்சிகள் பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற விமர்சனங்களால் மசோதாவை நிறைவேற்ற பாஜக அரசு தீவிரமா முயற்சி செஞ்சுட்டு வரதா வைக்கப்படுற விமர்சனங்கள் கவனம் பெற்றிருக்கு. இப்போ இருக்கிற 543 நாடாளுமன்ற தொகுதிகளை 850 உயர்த்துறதும் அதோட பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துறதும் தான் இந்த மசோதாவோட முக்கிய நோக்கமா இருக்கு. மீண்டும் தாக்கலாகும் தொகுதி மறுவரை மசோதா நிறைவேற வாய்ப்பு இருக்கா? எதிர்க்கட்சி எம்பிக்களை வேறு வழிகளில் ஆதரவா வாக்களிக்க வைக்க பாஜக முயற்சி செய்யுதா? எதிர்க்கட்சிகள் மீண்டும் அந்த மசோதாவை தோற்கடிக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி மக்களவையில் கொண்டுவரப்பட்ட தொகுதி மறுவரை மசோதா தோல்வியடைஞ்ச நிலையில வரும் மழைக்கால கூட்டத்தொடர்ல மீண்டும் கொண்டுவர மத்திய பாஜக அரசு ஆலோசனை நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. கடந்த ஏப்ரல் மாதம் மக்களவையில நடந்த வாக்கெடுப்புல பதிவான 489 வாக்குகள்ல மசோதாவுக்கு ஆதரவா 278 வாக்குகளும் எதிரா 211 வாக்குகளும் பதிவாச்சு. மசோதா வெற்றி பெற தேவையான 362 வாக்குகளுக்கு 278 கிடைச்ச நிலையில திரும்பவும் மசோதாவை தாக்கல் செஞ்சா அது வெற்றி பெற தேவையான அளவுக்கு ஆதரவை திரட்ட பாஜக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரதா சொல்லப்படுது. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்ச நிலையில கட்சியின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒரு பிரிவினர் மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. மொத்தமுள்ள 29 எம்பிக்கள்ல 20 எம்பிக்கள் தனி குழுவா செயல்படவும் மத்திய அரசுக்கு ஆதரவு அளிக்க போறதாவும் அறிவிச்சிருக்காங்க. கட்சி தாவல் நடவடிக்கையிலிருந்து தற்காத்து கொள்ள இவங்க தங்களை திரிபுராவை தலைமையிடமா கொண்டு செயல்படும் தேசிய சிட்டிசன்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிற கட்சியில இணைஞ்சு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவா செயல்பட போறதா நாடாளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்திச்சு சொல்லியிருக்கிறது கவனம் பெறுது. குறிப்பா தொகுதி மறுவரைக்காகவே இந்த முன்னெடுப்பை பாஜக மறைமுகமா எடுத்திருக்குன்னு சொல்லப்படுது. இவங்களோட ஆதரவால பாஜக ஆதரவு எம்பிக்கள் எண்ணிக்கை 313 உயரும். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியிலையும் ஒரு பிளவு ஏற்பட்டு 6 எம்பிக்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க போறதாவும் இதன் பின்னணியிலையும் பாஜக இருக்கிறதாவும் செய்திகள் வெளியாகியிருக்கு. இவங்களையும் சேர்த்தா பாஜக ஆதரவு எண்ணிக்கை 319 உயரக்கூடும். கடந்த ஏப்ரல் மாத வாக்கெடுப்புல பாஜக கூட்டணியில இல்லாத 5 எம்பிக்களோட ஆதரவு கிடைச்ச நிலையில அதே ஆதரவு இப்பவும் கிடைக்கும்னு சொல்லப்படுறதால ஆதரவு எண்ணிக்கை 324 தொடலாம். மொத்தம் இருக்கிற 543 தொகுதிகளில் 3 தொகுதிகள் காலியா இருக்கிறதால மசோதா வெற்றி பெற 360 வாக்குகள் தேவையா இருக்கு. பாஜக ஆதரவு எண்ணிக்கை 324 இருக்கிற பட்சத்துல 36 வாக்குகள் மட்டுமே குறையும். இதை சரி செய்ய இந்தியா கூட்டணியில இருக்கிற அதிருப்தியை அறுவடை செய்ய பாஜக தயாராகும்னு சொல்லப்படுது. நாடாளுமன்ற மக்களவையை போலவே மாநிலங்களவையிலையும் பெரும்பான்மையை பாஜக நெருங்கி வரதா சொல்லப்படுது. மாநிலங்களவையில திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு 13 எம்பிக்கள் இருந்த நிலையில அதுல சுகேந்து சேகர் ராய் தனது பதவியை ராஜினாமா செஞ்சிட்டதா சொல்லப்படுது. இவர் தற்போது பாஜக சார்பா தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில மற்ற எம்பிக்களும் இதே நடைமுறையை கடைபிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்று முடிந்த மாநிலங்களவை தேர்தல் அடிப்படையில பாஜக கூட்டணி ஆதரவு எம்பிக்கள் எண்ணிக்கை 150 இருக்கிற நிலையில திரிணாமுல் ஆதரவு எம்பிக்கள் பாஜகவுக்கு நகர்ந்தா இந்த எண்ணிக்கை இன்னும் கூட வாய்ப்பு இருக்கு. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையான 245ல 5 இடங்கள் காலியா இருக்கிற நிலையில மசோதா வெற்றி பெற 160 எம்பிக்கள் வாக்குகள் தேவைப்படுது. ஏற்கனவே பாஜகவுக்கு 150 எம்பிக்கள் இருக்கிற நிலையில மீதம் இருக்கிற 10 எம்பிக்கள் ஆதரவை பாஜக பெறதுல பெரிய சிக்கல்கள் இருக்காதுன்னு சொல்லப்படுது. இதன்படி பார்த்தா ஜூலை மாதம் நடைபெறவிருக்கும் மழைக்கால கூட்டத்தொடர்ல தொகுதி மறுவரை மசோதா 2 அவைகள்லையும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவே பார்க்கப்படுது. 2029 தேர்தலில் தொகுதி மறுவரையறைய
நடைமுறைக்கு கொண்டு வர பாஜக கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டிருக்க நிலையில எதிர்க்கட்சிகள் அதை எப்படி தடுக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. குறிப்பா இந்தியா கூட்டணி மற்றும் எதிர்க்கட்சிகள்ல நிலவர கருத்து வேறுபாடுகள் மூலமா மசோதாவை நிறைவேற்ற பாஜக திட்டமிடுறதா சொல்லப்படுது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் ஆட்சியை இழந்த திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காங்கிரஸ் மீது கடும் அதிருப்தியில இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியா கூட்டணியில நீடிக்கிறதா தெரிவிச்சிருக்க நிலையில காங்கிரஸ் இடம்பெறும் கூட்டங்கள்ல பங்கேற்க மாட்டோம்னு இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை திமுக புறக்கணிச்சிருக்கு. தவிர இந்தியா கூட்டணியில இருக்கிற பல கட்சிகள் காங்கிரஸ் மேல தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்திட்டே இருக்கிறதையும் பார்க்க முடியுது. எதிர்க்கட்சிகள் கிட்ட நிலவர இந்த கருத்து வேறுபாடுகளை பாஜக தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்த போது, அதன் மூலம் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை நிறைவேற்ற திட்டம் போடுதாங்கிறது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர்ல தான் தெரிய வரும்.